நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்தாவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. கடந்த நாளில் தேவ வாசஸ்தலம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். அதில் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம தியானித்தோம். பாக்கி இருக்கிற 2 காரியங்களை இன்றைய தினத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து, அதாவது அவருடைய ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். தேவ வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலத்தை தேவன் எதற்காக உருவாக்கினார்? தான் வாசம் பண்ணுவதற்கென்று. அல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ஜனங்கள் நடுவிலே. ஆமென். மனுஷர்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ கடந்த நாளில் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கி பூமியை மறுசீரமைப்பு செய்து மனுஷனை தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் மனிதனை கொண்டு வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனோடு கூட தான் உலாவ வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆதாம் கிட்ட வந்து இறங்கி வாசம் பண்ணினாரான்னா இல்லை. ஏதேனில் தேவனுடைய வாசஸ்தலமானா இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வருவார், கர்த்தர் போய் விடுவார். ஆனா பஸ்காட்டு குட்டியின் இரத்தத்தினாலே எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த ஆபிரகாமின் சன்னதியாகிய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட ஆண்டவர் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே அவர்களை சீனாய் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருகிறதான வேளையிலே ஆண்டவர் தன்னுடையதான ஊழியக்காரனாகிய மோசேயை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது. அதை கடந்த நாட்களிலே வாசித்தோம், மறுபடியும் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நான் மீட்டு நடத்தி கொண்டு வந்த என் ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும், நான் வாசம் பண்ண விரும்புகிறதான இடம் நீ விரும்புகிறபடி இருக்கக்கூடாது, உன்னுடைய திட்டத்தின்படி இருக்கக்கூடாது, அந்த வரைபடம் உன்னுடையதாக இருக்கக்கூடாது. மாறாக நான் என்னுடைய வாசஸ்தலத்தை குறித்து ஒரு வரைபடம் வைத்திருக்கிறேன். அந்த வரைபடத்தை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அந்த வரைபடத்தின்படி நான் உனக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. எதற்காக? நான் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்காக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில், யாரிடத்தில்? என் ஜனங்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தேவனுடைய நோக்கம் என்ன? எதற்காக மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலத்தை கொண்டு வருகிறார் என்றால், மனுஷர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண வேண்டும். எந்த மனுஷனின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் மாற்றுகிறாரோ அந்த மனுஷர்களை அல்லது அந்த ஜனத்தை தம்முடைய ஜனமாய் மாற்ற வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கமாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே மனுஷர்கள் நடுவிலே வாசம் பண்ணினது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19 முதல் 22 வரையிலான வசனங்களை அன்றைக்கு சுட்டி காண்பித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வாசஸ்தலம் என்ன புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து
அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல், அந்த கிறிஸ்துவின் மேல், ஆமென் சொல்லுங்களேன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உங்களை மீட்டு கொண்ட இயேசுவின் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மனுஷர்கள் நடுவில் இருந்த வாசஸ்தலம் எதுவாய் மாறுகிறது? அந்த வாசஸ்தலம் தேவன் வாசம் பண்ண விரும்புகிற வாசஸ்தலம் நானாய் மாறுகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஸ்தேவான் சொல்லுகிறதான வேளையில ஒரு காரியத்தை அங்கே சொல்லுவார். அது என்ன? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்பவில்லை. வாசிக்கலாம் ஒருவர். ஆகிலும் உன்னதமானவர், மேன்மையான தேவன், உன்னதமான தேவன் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாகிறார். அப்ப எந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டார்? நம்மை அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதான வாசஸ்தலமாய் நான் மாறுகிறதான வேளையில உண்மையிலே உன்னதமான தேவன் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுவாரே ஆனால் வாசஸ்தலமாகிய நான் எப்படி இருப்பேன் என்பதை குறித்துதான் கடந்த நாளிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து, கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான வாசஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை தேவன் வாசம் பண்ணுவதற்குரியதான பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து நான் பேசுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருந்தபடியினாலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபித்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு மீதம் இருக்கிற 2 காரியங்களை எப்படியாகலும் வேகமாய் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். இரண்டாவதாக, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நான் மாறுவேனே ஆனால் கிறிஸ்துவின் மேல் அவர் வாசம் பண்ணத்தக்கதான வாசஸ்தலமாய் ஆவியினாலே நான் கட்டி எழுப்பப்படுவது உண்மையானால் பரிசுத்தமாய் இருக்கிற வாசஸ்தலம் இரண்டாவதாக எப்படி இருக்குமா? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அல்லேலூயா. அவருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஒரு மேகம் அவருடைய வாசஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அந்த மேகம் மூடினதான வேளையில கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்ப முதலாவதாக தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்துல என்ன இருக்கும் என்று சொன்னேன்? பரிசுத்தமாயிருக்கும். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறது உண்மையானால் நம்முடைய நினைவுகள், நம்முடையதான பேச்சு, நம்முடைய நடக்கைகள் அல்லது கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்தவைகளாய் பரிசுத்தமாயிருக்கும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய், கரை திரை பிழை நீங்கினதாய் கர்த்தர் வாசம் பண்ணத்தக்கதான பரிசுத்தமாயிருக்கும் என்று சொன்னோமே. அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாய் இருக்கிறதே ஆனால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆமென். அப்படி அந்த அவர் வாசம் பண்ணத்தக்கதான பரிசுத்தம் எனக்குள்ளே இருக்கிறதே ஆனால் அவர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறதான வேளையில மகிமையின் மேகம் என்னை நிரப்ப ஆரம்பிக்கும். நான் யாராய் மாறிவிடுகிறேன்? மகிமையினால் நிரப்பப்பட்டதான வாசஸ்தலமாய் மாறிவிடுகிறேன். காரணம் என்ன? என் ஆண்டவர் மகிமையானவர். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. என் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கண்ட ஒரு தரிசனத்தை குறித்து வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ளால இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லவில்லை. தேவாலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலினாலே நிரம்பிற்று. வஸ்திர தொங்கலினாலே அந்த தேவாலயமாகிய தேவனுடைய வாசஸ்தலம் நிரம்பின உடனே என்ன பண்ணுகிறது? ஒரு மகிமை, புகையை போன்ற ஒரு மகிமை அந்த தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அப்ப யாரை கர்த்தர் தாம் வாசம் பண்ணத்தக்கதான வாசஸ்தலமாய் தெரிந்து கொள்கிறார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவன் வாசம் பண்ணத்தக்கதான தகுதி உடையவர்களாய் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்கிறதான வேளையில ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படாதபடிக்கு குற்றமற்றதாய் பாதுகாத்துக் கொள்கிறதான வேளையில அங்கே பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறதான இடத்துல அவருடைய மகிமை நிரம்பி இருக்கும். காரணம் என்ன? அந்த வஸ்திரத்தை குறித்து சொன்னேன். அவர் ஒளியாயிருக்கிறார். அதே போல அவருடைய வஸ்திரம் எதுவாயிருக்கிறது? ஒளியாயிருக்கிறது. ஆமென். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப இங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன வந்துடும்? இருள் வர ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் எல்லாம் கடந்து போய்விடும். அப்ப உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி உன்னதம் விட்டு இந்த பூமியிலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து உன்னதத்திற்கு ஏறி போனவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது உண்மையானால், நாம் பரிசுத்தமாய் மாறி அவர் வாசம் பண்ணத்தக்கதான தகுதியுடைய ஆலயங்களாய் வாசஸ்தலங்களாய் நம்மை மாற்றிக்கொண்டது உண்மையானால், நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் தெரியுமா? உள்ளான மனிதனிலே பூரண மகிமை நிரம்பி இருக்கும். உள்ளத்திலே வெறுமை அல்ல, உள்ளத்திலே தேவையில்லாத இருள் அல்ல. வெறுமை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அப்ப இயேசு எனக்குள்ளால வாசம் பண்றது உண்மைன்னா, அவர் ஒளியாய் இருக்கிறபடியினால, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால எனக்குள்ளால் அந்த மகிமை தங்கி இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அந்த மகிமை எனக்குள்ளால் நிரம்ப ஆரம்பிக்கும். நம்ம பாடுறேன்ல, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தவர், சீனாய் மலையில் இறங்கி வந்தவர், தேவாலயத்தில் இறங்கி வந்தவர், மர்ருப மலையில் இறங்கி வந்தவர். இப்பொழுது அங்கே எல்லாம் இல்லை, எனக்குள்ளால மகிமையின் ரகசியமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மகிமை எனக்குள்ளால வாழ்கிறதே ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கும். நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லிக் கொள்கிறவனாய் அல்ல, நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லிக் கொள்கிறவளாய் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறவனாய் அல்ல. உங்களுடைய மனம் திரும்புதலிலே பூரண குணம் உண்டாகும். அப்போஸ்தலர் 3:20 படி மனம் திரும்பின காரியங்களிலே நீங்கள் குணப்பட்டிருப்பீர்கள். அந்த பாவங்கள் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணாது. காரணம், அங்கே இருக்கிற மகிமை அவ்வளவு மேன்மையானது. இந்த மகிமையாகிய ஒளியோடு கூட இருள் எள்ளளவும் என்ன பண்ணிடக்கூடாது? கலந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இருள் என்பது எதை குறிக்கிறது? பாவத்தையும் பாவத்தின் அதிகாரியாகிய சாத்தானையும் குறிக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது உண்மைன்னா, தேவ பிரசன்னமாகிய தேவனுடைய மகிமை உங்களுடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கும். அதுதான் பூரண சமாதானம், அதுதான் பூரண சந்தோஷம். அப்பப்போ பேயாட்டம் எல்லாம் ஆட மாட்டீங்க. உள்ளம் வெறுமையாய் இருக்காது. பாக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ, ஆமென், களஞ்சியத்தில் தானியம் இருக்கோ இல்லையோ, எல்லா வேளைகளிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளால என்னது இருக்கு? தேவனுடைய மகிமை இருக்கிறது. மகிமையானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது நீங்க தவறான காரியங்களை சிந்திக்க விடாது. அது நீங்கள் தவறான வார்த்தைகளை பேச அனுமதிக்காது.
அது நீங்கள் தவறான காரியங்களை செய்ய உங்களை அனுமதிக்காது. அதையும் மீறி நீங்கள் உங்களை சுய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் இடம் கொடுத்து அடிமைப்படுத்தி செய்வீர்களே, ஆனால் அந்த மகிமை உங்களை விட்டு என்ன பண்ணிரும்? இக்கபோத் மாறி போகும். ஏலியினுடையதான மருமகள் மரண தருவாயிலே சொன்னார். தன்னுடைய மகனுக்கு என்னன்னு பேர் போடுறா? இக்கபோத். அதுக்கு அர்த்தம் என்னது? மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் இருந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று. அந்த மகிமை அற்று போவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகளுடைய பாவம், பொல்லாத நடக்கை, தேவன் வாசம் பண்ணின மகிமையான மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு போய் விட்டது. தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற உங்களுடைய வாழ்க்கையில, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்கிற உங்களுடைய வாழ்க்கையில, தேவ வாசஸ்தலமாய் மாறி இருக்கிறேன் என்று சொல்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில, வார்த்தையினாலோ கிரியையினாலோ நினைவுகளினாலோ கரைப்படுத்துகிற அனுபவம் உண்டேயானால் அங்க தேவன் வாசம் பண்ண மாட்டார். தேவன் வெளியேறி விடுவார். மறுபடியும் சொல்றேன், சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார். ஆவியானவர் சவுலை விட்டு விலகின மறுநொடியில கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை என்ன பண்ணிட்டு? நிரப்பிட்டு. ஆண்டவர் இருக்கும் வரைக்கும் தான் கலக்கம் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் நமக்குள்ளால இருக்கும் வரைக்கும் தான் குழப்பம் இல்லாத வாழ்க்கை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்குள்ளால இருக்கும் வரைக்கும் தான் சமாதானம் உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் நமக்குள்ளால இருக்கும் வரைக்கும் தான் எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாய் மன நிறைவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை விட்டு வெளியேறாதபடி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். மகிமை விலகி போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். மகிமை உங்களுக்குள்ளே வாசம் செய்யும்படி வார்த்தையினாலோ கிரியைகளினாலோ சிந்தையினாலோ உங்களை கரைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாறிவிடக் கூடாது. கர்த்தர் விரும்பாத அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தர் விரும்பாத காரியங்களை பேசி மகிழக்கூடாது. கர்த்தர் விரும்பாத காரியங்களை சிந்திக்க கூடாது. கர்த்தர் விரும்பாத காரியங்களை கேட்க கூடாது. கர்த்தர் விரும்பாத அருவருக்கிற காரியங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் விரும்பாத பாதைகளில் நீங்கள் நடக்கக்கூடாது. கடந்த நாளில் நம்ம சொன்னோம், வாழ்க்கை முழுவதும் எதுவாக இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் நிறைவாய் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமை உங்க வாசஸ்தலமாய் இருக்கிற உங்களுக்குள்ளாய் தங்கி இருக்கும். தேவனுடைய மகிமை இருக்கும் வரைக்கும் சாத்தான் உங்களை தொட முடியாது, நெருங்க முடியாது. ஆனா அவருடைய மகிமையை நீங்கள் இழக்க நேரிட்டால் நீங்கள் யாராய் மாறிவிடுவீர்கள் தெரியுமா? பாழடைந்தவர்களாய் மாறிவிடுவீர்கள், மண்மேடுகளாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. இனி ஒருபோதும் கட்டி எழுப்பக்கூடாதபடிக்கு நிர்பந்தமான மனுஷியாய் மாறுவீர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரட்சிப்பண்ணா என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு முங்கு, ஒரு எலும்பு, 4 அந்நிய பாச, மாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குதோ இல்லையோ திருவிருந்துல பங்கெடுத்துறோம், இதுதான் ரட்சிப்பு. நெவர். உங்க ரட்சிப்பின் பூரணம் எங்கே இருக்கிறது? நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் இருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தது தப்பான்னு கேட்டா இல்ல. ஞானஸ்நானம் என்பது என்ன? இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் போக்க கழுவப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாவம் செய்ய தூண்டினதான பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி இருக்கிறீர்கள். அபிஷேகத்தை குறித்து நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்குள்ளால இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சி மயமானவர் அல்ல, அவர் உணர்வின் ஆவியானவர். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் வார்த்தையினாலோ கிரியையினாலோ உங்களுடைய பார்வையினாலோ கரைப்பட்டு போகாதபடிக்கு உங்களை ஏவுகிற பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவருக்கு தெரியும், கரை பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? மகிமை இழந்துடும். நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை, மகிமை நிறைந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு காரியம் கரைப்படுத்தும் போது உங்களுடைய பரிசுத்தமும் மகிமையும் பின்வாங்கி போகிறது, உள்வாங்கி போகிறது. உங்களுடைய அசுத்தங்களும் அருவருப்புங்கள் தான் வெளியில நிற்கிறது.
அதுதான் மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியப்படுகிறது. இந்த பகல் காலத்துல நினைச்சு பாருங்க, நம்முடைய அசுத்தங்கள் அப்படிதான் மறைச்சு மறைச்சு பார்க்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் யாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஆனா எங்கோ மறைந்திருக்கிற அந்த அசுத்தம் தான் உங்களுடைய முழு பரிசுத்தத்தையும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட உங்களுடைய முழு வாழ்க்கையையும் கரைப்படுத்துகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கரைப்படுத்தி போடுகிறது. முழு சரீரம் இருக்கு, இந்த ரெண்டு சின்ன கண்ணு பார்க்கிற தவறான பார்வை வேதம் சொல்கிறது உங்களுடைய சரீரத்தை என்ன பண்ண போகிறது? இருளடைய செய்து விடுகிறது. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தவறானவைகளாய் இருக்கும்போது அது பாவமாய் மாறி உங்களை கரைப்படுத்தி விடுகிறது. உங்களுடைய கைகளின் செய்கைகள் நல்லா கவனிங்க, தவறாயிருக்கும் போது உங்களை கரைப்படுத்தி விடுகிறது. தாவீதை பார்த்து ஏன் தெரியுமா ஆண்டவர் ஆலயம் கட்ட வேண்டாம்னு சொன்னார்? நீ குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தி உன்னுடைய கையில என்ன இருக்கிறது? மாசு இருக்கிறது. வேண்டாம், நீ கட்டுகிற ஆலயத்தில் நான் வாசம் பண்ண மாட்டேன். உன் ஸ்தானத்தில் உனக்கு ஒரு குமாரனை எழுப்புவேன். அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுக்கு நான் பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவான், அதில் நான் வாசம் பண்ணுவேன். அதுதான் எருசலேம் தேவாலயம். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவதல்ல வாழ்க்கை. ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறது வாழ்க்கை. நீங்கள் அதற்காக செலுத்துகிற கிரயம் என்ன? நாம் இப்படி நினைக்கிறோமா? எல்லாத்தையும் செய்துக்கிட்டு நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷி தானே, மன்னியுன்னு சொன்னால் மன்னிக்க போகிறாரு. வேதத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நீ செய்கிறதையெல்லாம் நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன்னு. அறியாமல் செய்கிற தவறுகளை மறுபடி கர்த்தர் மன்னிக்கலாம். அறிந்து துணிகரம் கொண்டு செய்யும் போது அது வார்த்தையாயிருக்கட்டும், கிரியையாயிருக்கட்டும், பார்வையாயிருக்கட்டும், நினைவாயிருக்கட்டும், கர்த்தர் உன்னை மன்னிக்க முடியாது. இருதயத்தின் நினைவுகள் என்ன பண்ணுகிறது? நம்மை முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு பிறவைக்கு மகிமை எங்க அங்க இருக்கும், அதுக்கு பிறவைக்கு பயம்தான் இருக்கும். ஆமே, எந்த சவுல் குறி சொல்கிற அஞ்சனம் பார்க்கிறதான ஸ்திரீகளை கொன்று குவித்தானோ, அதே சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகின பின்பு அவனுக்குள்ளாய் பயம் வருகிறது. ஒரு மரண பயம் வருகிறது, தேவையில்லாத பயம் வருகிறது, இனி என்ன நடக்கும் என்கிற பயம் வருகிறது. தேவன் மறு உத்தரவு கொடுக்கவில்லையே, தேவன் கைவிட்டாரோ என்கிற சந்தேகம் வருகிறது. அஞ்சனம் பார்க்கிற சிறிய தான் தேடி போறான். ஆமீன் சொல்லுங்களேன். தேசத்தில் ஒரே ஒருதி மட்டும் இவனுக்காக மிஞ்சி இருந்திருக்கிறா. அவளுக்கு முதல்ல இவன் சவுல்னு தெரியாது. சவுல் என்று சொன்னவுடன் நீர் தான் சவுலாச்சுதே, என்னை கொன்று போட இல்லை, உன் உயிருக்கு நான் உத்தரவாதி. இப்ப சொல்லு, அதுவரைக்கும் இவனுக்கு ஆலோசனை கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய மகிமை உனக்குள்ளாய் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாய் இருக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுப்பாரு. தேவ மகிமையை இழக்கிற அபாத்திரனாய், அபாத்திரவதியாய் நீ மாறுகிறதான வேளையில ஹல்லேலூயா, யாருடைய ஆலோசனையோ தேடி ஓடுவ. தேவஜனமே, தேவையில்லாத பயம், தேவையில்லாத பதற்றம், தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத குழப்பம் எல்லாமே நமக்குள்ளாய் உருவாக ஆரம்பித்து விடும். மகிமை நிரம்பி இருந்த மகிமையின் ஸ்தானமானது வெற்றிடமாய் மாறி போகும். தேவன் வெளியே போயிடுவார். நீங்க நினைக்கிறீங்க உள்ளால தான் இருக்கிறாருன்னு. அதனால தான் பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறாரா என்று எப்படி தேடி பார்க்கணுமா? தடவியாகலும் கண்டுபிடிக்கணுமா? தடவியாகலும் இருக்கிறாரா, இருக்கிறாரு. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு 2-3 வாக்கு தத்தம் இருக்கு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னுடனே கூட இருப்பேன். இதை பிடிச்சுக்கிறோம். இருப்பேன்னு சொன்னது உண்மை. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் இருக்கத்தக்கதான தகுதி உடைய வாசஸ்தலங்களாய் நானும் நீங்களும் மாறி இருக்கிறோமா? கெட்ட வார்த்தை பேசுற உனக்குள்ளால எப்படி கர்த்தர் வாசம் பண்ண முடியும்? வாயை திறந்தாலே பெருமையானவைகளை பேசுகிற உனக்குள்ளால கர்த்தர் எப்படி வாசம் பண்ண முடியும்? ஓயாமல் பொய் பேசுகிற உண்மை மேல உனக்குள்ளால கர்த்தர் எப்படி வாசம் செய்ய முடியும்? காரியங்களை புரட்டி புரட்டி பேசுகிற உனக்குள்ளால கர்த்தர் எப்படி வாசம் செய்ய முடியும்?
எரிச்சல் நிறைந்தவனாய், எரிச்சல் நிறைந்தவளாய், கோபம் நிறைந்தவனாய், கோபம் நிறைந்தவளாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கசப்பும் வைராக்கியமும் நிறைந்தவளாய் இருக்கிற உனக்குள்ளால கர்த்தர் எப்படி வாசம் செய்ய முடியும்? அது உன்னை கரைப்படுத்தி இருக்கும் தானே. கரைப்பட்ட இடத்திலே மகிமையின் தேவன் எப்படி தங்குவார்? இதுல காண்றத அடுத்த இடத்துல போய் சொல்லுகிற உனக்குள்ளால அச்சரம் பிழைக்காமல் மற்றவர்களிடத்திலே, அதுக்கு பேர் என்னது? கோள் சொல்லுகிற உனக்குள்ளால எப்படி தேவன் வாசம் பண்ண முடியும்? அடங்காத உனக்குள்ளால, கீழ்ப்படியாத உனக்குள்ளால எப்படி தேவன் வாசம் பண்ண முடியும்? உன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பாத உனக்குள்ளால, குணப்படாத உனக்குள்ளால எப்படி தேவன் வாசம் பண்ண முடியும்? எப்படி மகிமை தங்கும்? நம்முடைய அபிஷேகம் எல்லாம் கீபோர்டுலேயே பேடிலேயே இருக்கக்கூடாது. 110 கிலோமீட்டர்ல வேகத்தில் பாடுற பாட்டுல இருக்கக்கூடாது. நம்முடைய அபிஷேகம் மகிமை உள்ளால இருக்குன்னா நம்முடைய அபிஷேகம் ஹல்லேலூயா நமக்குள்ளாயிருந்து மெலிதாய் வெளிப்படும். இருக்கா? உங்களுக்குள்ளால இருக்கிறது மாம்ச வைராக்கியமா, தேவ வைராக்கியமா? நீங்கள் எந்த வைராக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசிங்க. யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் தாரேன். எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். யாரு கையா இங்க பரலோகம் வேணும்? இருக்கிறது வரை லட்ட தருவாரா, புட்ட தருவாரா, ஜாங்கிரிய தருவாரா, பப்சோடாவை தருகிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். தகுதி இல்லாமல் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது ஆசீர் அங்கே நின்று விடும். வாதம் மட்டும் உன்னை சந்திக்க வரும். எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மை சீர்தூக்கி பார்க்கறது கிடையாது. தேவனுடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னால நிற்கிறது கிடையாது. யார் யாருக்கோ நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம். நீ மனம் திரும்பினாயானால் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் உன்னை விட்டு அழிந்திருக்க வேண்டும் தானே. ஆசை அழிந்திருக்க வேண்டும் தானே. பொறாமை அழிந்திருக்க வேண்டும் தானே. எரிச்சல் அழிந்திருக்க வேண்டும் தானே. பெருமை அழிந்திருக்க வேண்டும் தானே. கோபம் அழிந்து போய் இருக்க வேண்டும் தானே. அதுதானே புதிதாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் எனக்குள்ளால யார் இருக்கிறாரோ அவருடைய சுபாவங்களாய் மாறுகிறது. கரங்களை கொட்டி நீங்க பாவம் செய்யாம கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு தவறு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம். ஆனால் அதை உணர்ந்து மனம் திரும்பி குணப்படுவதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அங்க மகிமை தங்கும். தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல தாழ்மைப்படணும். ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் மனுஷங்கிட்ட ஒப்புரவாகணும். தேவன்கிட்ட ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் தேவன்கிட்ட நீங்க ஒப்புரவாகணும். நான் சரின்னு நீங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்க இறங்கி போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ சாயலாக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்து சிலுவையிலே மரண பரியந்தம் என்ன பண்ணினார்? தன்னை தாழ்த்தினார். அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ பிள்ளையாக்க நீயும் நானும், அவருடைய ஆவியினால முத்திரிக்கப்பட்டவர்களாக நீயும் நானும். எந்த ரத்தம் ஓடுதோ அந்த ரத்தத்துக்கு சுபாவம் வெளிப்படண்டாமா? எந்த ஆவி நமக்குள்ளால வாசமாய் இருக்கிறதோ அந்த ஆவியினுடைய சுபாவம் வெளிப்பட வேண்டாமா? அது பரிசுத்த ஆவியானவரே. ஆனால் அந்த காரியம் தானே வெளிப்படும். அதான் பாஸ்டர், இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் நம்புறதும் கிடையாது, ஏற்றுக்கொள்றதும் கிடையாது. ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, ஆவி இல்லாதவள் அவருடையவள் அல்ல. தேவனுடைய ஆவியை உடையவன் அவருடையவன், அவருடையவள். வேண்டானோ அவாய்ட் பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த ஆவியானவர் தான் உங்களை என்ன பண்றாரு? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் உள்ளவர்களாய் மாற்றி மறுரூபத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிறவர். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப மகிமை அங்க தங்கி இருக்கும். மகிமை தங்கி இருக்கிற இடத்துல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் நிரம்பி இருக்கும். என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தர்
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. பேக்கெட்டில் இருக்கும்போது 1000 வாட்ஸ் பல்பு, பேக்கெட்டில் ஒன்று இல்லைன்னா கடந்த கொட்டின கரைச்சட்டியாக மாறாது முகம். இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒன்று போல இருக்கும். ஏன்னா உள்ளால இருக்கிறது என்னது? மகிமை. அந்த மகிமை தான் வெளிப்படும், பிரகாசம் வெளிப்படும். பர்சன் தான் கருப்பாக இருக்க, கருப்பில் தான் நிறைய மகிமை வெளிப்படும். கருப்புன்னு ஃபீல் பண்ணாத. இங்க கருப்புன்னு இல்லை, வெளுப்புன்னு இல்லை, சகப்புன்னு இல்லை, மாநிறம் இல்லை, புது நிறம் இல்லை. கருப்புல தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லிப்பாரு. என் மேல மகிமை இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? வெள்ளையா இருக்கிறது திடீர்னு இருண்டுச்சுன்னா சகிக்காத பார்க்க. ஆனா கருப்பா இருக்கிறது இருண்டாலும் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒண்ணு நமக்கு தேவையா? இந்த கருப்பை தந்ததற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்ததுக்கு திருப்தியாக. அந்த கருப்புல தான் தேவ மகிமை. நீ வெளியே வெளுத்திருந்து அகம் கருத்திருக்குமே, ஆனால் உள்ளே கருப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உன்னை பார்க்கலும் வெளியே கருத்திருந்தாலும் உள்ளே வெள்ளையான பரிசுத்தமான தேவ மகிமை நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்களை தான் தேவனுக்கு பிடிக்கும். இதுல நம்ம சீர்பட்டோம்னா ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிதலிலும் தெய்வ பயத்திலும் இருக்கிறது. கரங்களை கொட்டி. அப்ப நான் அவருடையதான மகிமை பொருந்திய வாசஸ்தலமாய் மாறும்போது நான் மகிமை நிறைந்தவனாய் மாறுகிறேன். உள்ளான மனிதன் பூரண மகிமை நிறைந்த ராஜகுமாரத்தியாய் மாறுகிறார். கரங்களை கொட்டி. அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாயிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் பார்வைக்கு அற்பமானவர்களாய் தெரிந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி சிறகுகளை போல பிரகாசமுடையவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஒருத்தங்க வந்து 2 நிமிஷம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும். அவனை தேடி வரணும், அவனை தேடி வரணும். இந்த சகோதரங்கிட்ட 5 நிமிஷம் பேசினேன்னா, இந்த சகோதரிகிட்ட 5 நிமிஷம் பேசினேன்னா அவ்வளவு ஒரு சமாதானமாக இருக்கு, அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. மாறாக அவங்க பிரச்சனையை சொல்ல வந்த உடனே, அப்படியா எனக்கு பிரச்சனை அப்படி தான் இருக்கு பாருங்க, நானும் இப்படி தான் இருக்கேன், எனக்கு சூழ்நிலையும் சரியில்லை பாருங்க, என் வீட்டுக்காரனும் சரியில்லை, என் வீட்டுக்காரையும் சரியில்லை, நானும் என்னத்துக்கோ எதுக்கோ. ஒய், யாரும் சரியில்லாம இல்லை. நான் சொல்றேன், நீ தான் சரியில்லை. நீ சரியா இருந்தேன்னா மகிமை உனக்குள்ளால தங்கும். நீ பூரண ரூபமுள்ள ராஜகுமாரத்தியாய் மாறி இருப்பாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீது ஒரு வாஞ்சையை குறித்து சொல்றான். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய வாஞ்சை எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானமாகிய வாசஸ்தலத்துல. எங்கே மகிமை இருக்கிறதோ அங்கே என்னுடைய இருதயம் இணைக்கப்பட்டிருக்கிறது. யாரிடத்திலே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறதோ அவர்களிடத்திலே என்னுடைய இருதயம் இணைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாஞ்சிக்கிறேன். தாவீது நாட்களில் வந்த மகிமை எங்க நின்னுச்சு? ஆலயத்தில் நின்னுச்சு. கரங்களை கொட்டி. ஆகையினால் அவன் சொல்றான், அதை நான் வாஞ்சிக்கிறேன். அந்த மகிமை எங்கே இருக்கிறபடியினால, என்னை மகிழச் செய்கிறதான மகிமை இருக்கிறபடியினால, என்னுடைய விரக்திகளை மாற்றுகிற, பயத்தை மாற்றுகிற ஒரு மகிமை அங்கே இருக்கிறபடியினால அந்த மகிமை தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். நம்ம வாஞ்சை எங்க இருக்கு? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே.
அந்த வாஞ்சை, அந்த மகிமை உங்களுக்குள்ளால இருந்தன்னா மகிமையை தான் தேடுவீங்க. ஜெபம் உங்களுக்கு கசப்பா மாறாது. நீ ஜெபிக்காத இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவ, ஆனா ஜெபிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. அல்லேலூயா. நீ தேவனை தேடாதிருப்பதற்கு 1000 காரணங்களை சொல்லுவாய், ஆனா தேவனை தேடுவதற்கு காரணமே தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவர் என்னை வாசஸ்தலமாய் மாற்றி இருக்கிறார். பாழாய் கிடந்த என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி வெறுமையாய் கிடந்த என்னுடைய வாழ்க்கையை மகிமை பொருந்தினதாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61:2 ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நமக்கு சொன்ன ஒரு காரியம் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உம்மேல வந்து உதிச்சாச்சு. எது உனக்கு மகிமையை கொண்டு வருகிறது? ஒளியாகிய கிறிஸ்து. ஒளியாகிய கிறிஸ்து உன்மேல் வரும்போது கர்த்தருடைய மகிமை உன்மேல என்ன வரும்? உதிக்கிறது. அந்த மகிமைக்கு பாத்திரனாய் நீ மாறுகிறாய், பாத்திரவதியாய் மாறுகிறாய். அடுத்த வசனம், இதோ இருளாகிய பாவம் பூமியையும், பாவத்தின் அதிகாரியாகிய சாத்தான் ஜனங்களை மூடுவான், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் தங்கி இருக்கும், காணப்படும். கரங்களை கொட்டி, எங்கும் இருள் இருந்தாலும் நீ பிரகாசமாய் இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. நான் நீங்கள் யாராய் இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டிலே உலகத்திலே பிரகாசிக்கிற சுடர்களாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை கொட்டி, இருளுள்ள இடங்களிலே வெளிச்சம் கொடுக்கிறதற்கு பிரகாசம் உள்ள சுடர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். யார் சுடர்களாய் மாறுகிறது சொல்லுங்க? வசனத்தை கை கொண்டு வாழுகிறவர்கள். கரங்களை கொட்டி, வசனத்தை விட்டுக்கிட்டு வாழ்றவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், சுடராய் மாற முடியாது. அவன் இருக்கிற வெளிச்சத்தையும் கெடுக்கிறவளாய் மாறுவா. அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு வாழுகிறவள் எங்கே இருக்கிறானோ, எங்கே இருக்கிறாளோ அங்கே இருளுள்ள இடங்களிலே வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சுடர்களாய் மாறுவீர்கள். அதுக்கு தான் இந்த மகிமை உள்ளால வச்சிருக்கு. இந்த மகிமை முடிவில் என்னை எங்கே கொண்டு போய் விடுதுன்னு பார்க்கலாம். கடந்த நாட்களில் ஒரு நாள் வாசித்து சமீபத்தில் தியானித்த ஒரு வசனம் தான் 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இந்த மகிமை கடைசியில் கொண்டு நம்மளை எங்கே விடுதுன்னு பார்ப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, எனக்குள்ளால இருக்கிற மகிமையை நான் கண்ணாடியில காண்றது போல கண்டு உணர்ந்து, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே. அப்ப உங்களுக்குள்ளால இருக்கிற மகிமை உங்களை என்ன பண்ணுகிறது? மகிமையின் மேல் மகிமை அடைய வைத்து மறுரூபமாக்குகிறது. கரங்களை கொட்டி, சும்மா மகிமையை வைக்கல, இந்த மகிமைக்கும் தேவனோடு கூட நீ வாழுகிற வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த மகிமை உனக்குள்ளாய் காக்கப்பட்டு கொண்டிருக்குமே, ஆனால் உங்களுடைய ஆவியாத்துமா சரீரம் கரையற்றதாய் பிழையற்றதாய் குற்றமற்றதாய் இருக்குமே, ஆனால் பரிசுத்தம் குறையாததாய் இருக்குமே, ஆனால் மகிமை பெருகி கொண்டிருக்குமே, ஆனால் அந்த மகிமையின் மேல் நீங்கள் மகிமை அடைவீர்கள். மகிமையின் மேல் மகிமை அடைவீங்க. அந்த மகிமை தான் உங்களை மறுரூபத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும். அப்ப இந்த மகிமை உங்களுக்குள்ளால இல்லைன்னா மறுரூபம் அடைய மாட்டீங்க, சான்ஸே கிடையாது. ஏன்னா உங்களை மறுரூபப்படுத்துகிற ஆயுதமே அதுதான். உங்களை மறுரூபப்படுத்துகிறதான அந்த மகிமையே அதுதான். அது இருந்தால் தான் மறுரூபம் அடைவோம். இல்லைன்னா பாடலாம், மறுரூபமலையின் அனுபவத்தில் பாடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒருவேளை அந்த மகிமை இல்லாமல் செத்து போனேன்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உன்னுடைய கல்லறை திறக்கப்படாது. முதலாம் உயிர்த்தெழுதலையே உனக்கு இருக்கிற பங்கை நீ இழந்து போவாய் சகோதரனே, இழந்து போவாய் சகோதரியே. அப்போ உயிரோடு கூட இருந்தேன்னா, மகிமை எனக்குள்ளால இல்லைன்னா, பிரதான தூதனுடைய எக்கால சப்தம் என்னுடைய செவிகளிலே தொனிக்க போவது இல்லை. இப்படி நினைக்கிறீங்களா? அது தொனிக்கும் போது தொனிக்கட்டும் பார்க்கலான்னு வேதம் சொல்லுது. நினையாத நாளிகையிலே, நாளிகை கண்ணை மூடிக்கிட்டு திறக்கிறதுக்குள்ளால எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க.
வேதம் சொல்கிறது, அவர் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறாய். உன் தேவனை சந்திக்கும்படி நீ என்ன பண்ணு? ஆயத்தப்படு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னை சந்திக்க வரும் காலத்தை நீ அறியாதிருக்கிறாய். சபையே, நீ நிர்விசாரமாயிருக்கிறாய். வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த காகள துணி செவியில் கேட்காம என்ன பண்ணிடும்? செவி செவிட்டு விரியனை போலுள்ளதாய் மாறிடும். அப்போ இந்த மகிமை எனக்குள்ளே வாசம் பண்ணுமே ஆனால், அந்த வாசஸ்தலமாய் நான் மாறுவேனே ஆனால், மகிமையாகிய கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே ஆனால், அந்த மகிமையினாலே தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அப்படித்தானே வேதம் சொல்லுது, அந்த மகிமையினால் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கரங்களை கொட்டி இன்னைக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும். அப்போ மகிமை எனக்குள்ளால இல்லைன்னா நான் மறுரூபப்பட மாட்டேன். அல்லேலூயா. 3 ஒரே ஒரு காரியத்தை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 1வது வசனத்துக்குள்ளால போயிடுவோம். சேனைகளின் கர்த்தாவே, ஆகா, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அவைகள் குற்றம் கண்டுபிடிக்கப்படத்தக்கவைகள் அல்ல, அவைகள் குறை கூறப்படுகிறத்தக்கவைகள் அல்ல. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள், நீர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளால மனுஷைக்குள்ளால வாசம் பண்ணுகிறாரே ஆனால் அங்க என்ன இருக்கும்? இன்பம் இருக்கும். எனக்குள்ளே இன்பத்தை ஏற்படுகிற மகிமை, வாசஸ்தலமாய் என்னை மாற்றி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை என்னை மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருக்கும். அந்த இன்பம் எப்படி எனக்குள்ளால உருவாகும்? வாசிக்கலாம். அதே சங்கீதம் 147ஆம் சங்கீதம், 147ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 147:1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இன்பத்தை பெருக பண்ணுகிற காரியம் என்ன? சுத்த இருதயத்திலிருந்து துதிக்கிறதான துதி. மகிமை தங்க என்னுடைய ஸ்தானத்திலிருந்து, வாசஸ்தலத்திலிருந்து துதி வந்து கொண்டே இருக்குமே ஆனால், சுத்த இருதயத்தோடு கூட தேவனை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் இன்பம் என்கிற மகிழ்ச்சி குறைந்து போகவே போகாது. கரங்களை கொட்டி அவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே, கர்த்தருக்குடைய மகிழ்ச்சியாயிருப்பதே அவர்களுடைய பலன். அந்த மகிழ்ச்சியை எப்ப விட்டு விடுகிறோமோ பலன் போயிடும். எந்த பலன்? சரீர பலனா? அதுவும் போவும், ஆவிக்குரிய பலனும் போகும், ஆத்துமாவின் பலனும் போகும். அப்ப துதிக்கிறவர்களுக்குள்ளா இன்பம் வாசம் பண்ணி கொண்டே இருக்கும், இன்பம் பெருகி கொண்டே இருக்கும். அதனாலதான் தாவீது அப்படி சொன்னார், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நீதிமான்களுடைய கூடாரத்திலிருந்து, கூடாரம் என்னது? சரீரம். பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரத்திற்குள் இருந்து என்ன கேட்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தமாகிய துதி கேட்டுக்கொண்டே இருக்கும். மகிமை உள்ளால இருக்கன்னா துதிக்காம இருக்க முடியாது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் தளவரிசை மட்டும் முகங்குப்புற குனிந்து, அதாவது தங்களை தாழ்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதிக்க ஆரம்பித்தார்கள். மகிமை வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான துதி வரும். அல்லேலூயா. இல்லைன்னா சாணுக்கு ஒரு துதி, முளத்துக்கு ஒரு துதி, மீட்டருக்கு ஒரு துதி, மீட்டருக்கு ஒரு துதி, கிலோமீட்டருக்கு ஒரு துதி, ஒரு மைலுக்கு ஒரு துதி. கடைசியில் துதி காணாமலே போயிடும். ஏன் நம்மால துதிக்க முடியல? துதிக்க முடியலன்னா என்ன நடக்கும்? அடிக்கடி சொல்றதான ஒரு வசனம் தான். ரோமர் 1:21 எடுத்து வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. துதிக்காத இருதயம் என்ன பண்ணுகிறது? வீணான சிந்தனையினால் நிரம்பி
ஹல்லேலூயா. உணர்வற்றதாய் மாறி இருள் அடைந்து விடுகிறது. இருளுக்குள்ளால என்ன இருக்காது? மகிமை இருக்காது. அப்ப தேவனை இடைவிடாமல் துதித்து கொண்டிருக்கிற அனுபவம் நமக்குள்ளால வருகிறதே ஆனால், அந்த அனுபவம் பெருகி இருக்குமே ஆனால், நீதிமானுடைய கூடாரமாய் உங்களுடைய சரீரம் தேவ வாசஸ்தலமாய் மாறி இருக்குமே ஆனால், யாரும் துதி துதி துதின்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகிமை இருந்துச்சுன்னா அதுவா உடச்சிக்கிட்டு வெளியே வரும். இல்லைன்னா பாருங்களேன், இந்த எலி குஞ்சு, அணில் குஞ்செல்லாம் கண்ணு மூடி இருக்கும், கண்ணு திறக்காது பிறந்த உடனே உங்களுக்கு தெரியும். சிரிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு சொல்லுகிறேன். மகிமை உள்ளால வாசமா இருக்கிறது உண்மைன்னா தாழ்மை தானா வந்துடும். முகங்குப்புற விழுந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதிக்க ஆரம்பிச்சாங்க. யாருக்குள்ளால மகிமை இருக்கோ அவர்களால துதிக்காம இருக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், துதி என்பது எனக்குள்ளே வாசமாயிருக்கிறது. இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, வேகமான பாட்டு எனக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒருத்தங்க டிவியில சொல்றத கேட்டு துதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. துதி எனக்குள்ளே இருக்கிறது. ஸ்தோத்திர பலி புக்கையும் ஸ்தோத்திர பலி போடுற டிவியும் பார்த்து நானும் அந்த தாத்திரம். ஏமாற்றப்படுகிறாய், வஞ்சிக்கப்படுகிறாய். அது இன்பத்தை கொண்டு வராது. ஆமென் சொல்லுங்களேன். மகிமையிலிருந்து வெளிப்படுகிற துதி உனக்குள்ளாய் இன்பத்தை கொண்டு வரும். உனக்கு மட்டும் இல்லை, உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்பத்தை கொண்டு வரும். உன் மனைவிக்கு இன்பத்தை கொண்டு வரும், உன் கணவனுக்கு இன்பத்தை கொண்டு வரும், உன் பெற்றோருக்கு இன்பத்தை கொண்டு வரும், உன் சபையாருக்கு இன்பத்தை கொண்டு வரும். கரங்களை கொட்டி. மூன்றாவதாக, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்திலிருந்து இன்பம் நிறைந்ததாக இருக்கும், பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கும், மகிமை நிறைந்ததாக இருக்கும், இன்பம் நிறைந்ததாக இருக்கும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். வாசஸ்தலமாகிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் வாசம் பண்ணத்தக்கதான பரிசுத்தம் நம்மை நிரப்பி இருக்கிறதா? தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த மகிமை நமக்குள்ளாய் நிரம்பி இருக்கிறதா? பூரண மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாக நமக்குள்ளால் இருந்து இன்பமாக்கிய மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுகிறதா? துதியினால் வருகிற மகிழ்ச்சி நமக்குள்ளால் இருக்கா? நம்மை பார்க்கிற மற்றவர்கள் இன்பம் அடைகிறார்களா? நம்மோடு கூட பழகுகிற மற்றவர்கள் இன்பம் அடைகிறார்களா? அல்லது பார்த்தாலே ஒரு பயம், ஐயோ வாதம் வருது, இப்போ என்ன நடக்குமோ? சிலர் வாயை திறந்தாலே நமக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். சிலர் வாயை திறக்கண்டாம், பார்த்தாலே போதும். அப்படி இருக்காது. எல்லாரையும் மகிழ்விக்கிறவர்களாய், எல்லாருக்கும் இன்பம் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். தேவனை துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு பிரசன்ன இருக்கும். உன்னுடைய கடிந்து கொள்ளுதல் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இன்பமாக இருக்கும். மனம் திரும்பணுங்கிறவங்களுக்கு இன்பமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். மற்றவங்க எதிர்த்து நிற்பாங்க, அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆமே. எப்போ ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். அதை கண்டுக்கிடக்கூடாது. அது மைனஸாகவே இருந்து மைனஸாகவே முடியட்டும். நீ ப்ளஸ்ஸாகவே வாழ்ந்து முன்னேறி செல். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ வாசஸ்தலம் தானோ. அப்படியே கொஞ்சம் நேரம் எழுந்து நிற்போமே. எனக்கு எல்லாரும் கடைசியில் கொஞ்சம் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2 நாட்களாக கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, அன்பு தகப்பனே, தாயே, கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சப்தம் பிரத்யட்சமாய் நம் நடுவில் தொனித்து கொண்டிருக்கிறது. வாலிபனே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கன்னிகையே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரிய சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தகப்பனே, தாயே, உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, மகனே, மகளே, என்னுடைய வாசஸ்தலமாய் நீ மாறி இருக்கிறாயா? நான் வாசம் பண்ணுவதற்கு உனக்குள்ளே எனக்கு இடம் உண்டா? மகனே, மகளே, பாளையத்திற்கு புறம்பே தேவனற்றவனாய் தேவனற்றவளாய் கிடந்த உன்னை என்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு
என்னுடைய சொந்த ஜனமாயிருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகனே. நான் உங்கள் நடுவில் அல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமையானா வாசஸ்தலமாகிய நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வாசஸ்தலமாகிய நீ மகிமை பொருந்தினதாக இருக்க வேண்டும். வாசஸ்தலமாகிய உனக்குள்ளால இன்பம் நிறைந்திருக்க வேண்டும். ஓ முறுமுறுப்புகள் இல்லாதவனாய், முறுமுறுப்புகள் இல்லாதவளாய், இன்பத்தினால் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்ட பலனுள்ளவனாய், பலனுள்ளவளாய் நீ இருக்க வேண்டும் மகனே. நீ யாராயிருக்கிறாய் மகனே மகளே? நீ யாராயிருக்கிறாய் மகனே மகளே? நான் வாசம் பண்ணுவதற்கு உனக்குள்ளால இடம் உண்டா? ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனே, சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனே நேசிக்கிறார். சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோ உம்மையே. சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோ உம்மையே. இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி. இந்த பகல் காலத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னால, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி வேணுமானாலும் இருந்துகிட்டு போட்டோம். இந்த வார்த்தையை கேட்ட பின்பு ஆண்டவரே நான் வெறுமையாய் போக விரும்பல. இன்னைக்கு நீர் வாசம் பண்ணத்தக்கதான வாசஸ்தலமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் வாசம் பண்ணத்தக்கதான பரிசுத்தம் நிறைந்தவனாய், பரிசுத்தம் நிறைந்தவளாய், நீர் வாசம் பண்ணத்தக்கதான மகிமை நிறைந்தவனாய், மகிமை நிறைந்தவளாய், நீர் வாசம் பண்ணத்தக்கதான துதியினால் உண்டாகிறதான இன்பம் நிறைந்தவனாய், இன்பம் நிறைந்தவளாய் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.